வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, count the total number of states required to construct MDFA that accept all strings of A's and B's where the length of the every string is exactly n and n greater than 1. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அந்த டிஎஃப்ஏ வந்து ஏஸ் அண்ட் பிஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்ஸ் அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி என் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெக்வயர்டு. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னுச்சுன்னா நமக்கு வந்து டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். The length of the string is exactly 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன சொன்னேன், n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ வந்து எக்ஸாக்ட்லி 2னா 2+2 வந்து 4 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ இந்த இதுக்கு பாருங்கள், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் எக்ஸாக்ட்லி 2னா நமக்கு வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதான் வந்து எக்ஸாக்ட்லி என்ன n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். The minimal DFA that accept all strings of A's and B's where the length of the string is at least n required n+1 number of states. So exactly என்ன நம்ம எவ்வளோ எக்ஸாக்ட்லி என்ன n+2 number of state, at least என்ன n+1 number of states வந்து தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, length of the string is at least 4. ஸோ அட்லீஸ்ட் 4னு கொடுத்து ஒரு ஆல்ஃபபெட் ஏபி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் the length of the string is at most n required n+2 number of states. ஸோ எக்ஸாக்ட்லி என்னுக்கும் அட்மோஸ்ட் என்னுக்கும் n+2 number of states தான் தேவைப்படும். ஸோ அட்மோஸ்ட் n அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் அட்மோஸ்ட் 2, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓவர் த ஆல்ஃபபெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அட்மோஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2னா நமக்கு என்னென்ன லென்த் ஸ்ட்ரிங் இருக்கலாம், 0 லென்த் ஸ்ட்ரிங் இருக்கலாம், 1 லென்த் ஸ்ட்ரிங் இருக்கலாம், 2 லென்த் ஸ்ட்ரிங் இருக்கலாம். ஸோ அப்போ 0லேருந்து 2, அட்மோஸ்ட்னா 2 வரைக்கும், அட்மோஸ்ட் 3னா 0லேருந்து 3 வரைக்கும். ஸோ அந்த லென்த் வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ அப்போ அட்மோஸ்ட் 2 அப்படின்னாலும் எக்ஸாக்ட்லி n அப்படின்னாலும் நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும், n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் அட்மோஸ்ட் 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும், 2+2 4 நம்பர் ஆஃப் 4 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுதான்னு பார்ப்போம். 1 2 3 4 ஸ்டேட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து length of the string is divisible by n means n number of states. ஸோ வந்து divisible by n னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும்னா n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், construct DFA which accept all strings of A's and B's where the length of the string is divisible by 2 means we need 2 states. So divisible by 3 னா நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் தேவைப்படும், 3 ஸ்டேட்ஸ் தேவைப்படும். 4 னா 4 ஸ்டேட்ஸ், 5 னா 5 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ divisible by n னா நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, if the length of the string is congruent to m mod n number of
அடுத்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்டேட் தேவைப்படும், ஆடாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்டேட் தேவைப்படும் பார்ப்போம். ஸோ ஈவனாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் நமக்கு வந்து 2 ஸ்டேட்ஸ் தான் தேவைப்படும். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள், இங்கே லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன்னா அது வந்து 0வையும் அக்செப்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ இதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஈவனா இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். ஆட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து Q1 தான் வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட் அண்ட் ஈவன். ஸோ ஆடுக்கும் ஈவனுக்கும் 2 ஸ்டேட்ஸ் தான் தேவைப்படும். ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித் டைப்புக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் 0. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித் டைப்பு. ஸோ ஸ்டார்ட் வித் 0னா என்னது, n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஸோ இங்கே வந்து n வந்து என்னது, த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து 0 அப்படின்னு இருக்குது. ஸோ 0ஓட லென்த் வந்து என்னது 1. ஸோ 1+2 வந்து 3. மொத்தம் வந்து 3 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ எவ்ரி ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் 0க்கு நமக்கு 3 ஸ்டேட் வந்து தேவைப்படுது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் 10. ஸோ 10னா இதோட லென்த் வந்து என்னது 2. ஸோ 2+2 மொத்தம் 4 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும். 1 2 3 4. ஸோ வந்து ஸ்டார்டிங் வித் டைப்புக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும், n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஸோ ஸ்டார்டிங் வித் டைப்புக்கு n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் 0 1 1. ஸோ இதோட லென்த் வந்து என்னது 3. ஸோ 3+2 மொத்தம் 5. ஸோ 5 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுதான்னு பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிங் எண்டிங் வித் டைப்புக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா n+1. ஸோ இங்கே வந்து இந்த சஃபிக்ஸோட லென்த்து, ஸோ சஃபிக்ஸோட லென்த் வந்து என்னது n. ஸோ n+1. சஃபிக்ஸோட லென்த் +1ன்றது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் டைப்பு. இதே ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித்துக்கு ப்ரிஃபிக்ஸோட லென்த்து அதோட +2 நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து ஸ்டார்டிங் வித் டைப்பு. ஸோ இங்கே n+1னா எண்டிங் வித் டைப்பு. என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி ஸ்ட்ரிங் எண்ட் வித் 0 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 1 1னா இது வந்து சஃபிக்ஸ். ஸோ இந்த சஃபிக்ஸோட லென்த் வந்து என்னது 3. ஸோ 3+1 வந்து 4. அப்போ மொத்தம் நமக்கு 4 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. 1 2 3 4 ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ எண்டிங் வித் டைப்புக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும், சஃபிக்ஸோட லென்த் +1. ஸோ n+1 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். இஃப் லாங்குவேஜ் கண்டைன்ஸ் சப்ஸ்ட்ரிங் S, the number of states required in minimal DFA is n+1. ஸோ சப்ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா n+1 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த nன்றது இங்கே சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரிங் கண்டைன் சப்ஸ்ட்ரிங் 0 1 0ன்னு இருக்குது. ஸோ 0 1 0ஓட லென்த் வந்து என்னது 3. ஸோ 3+1 வந்து 4. இப்போ 4 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ சப்ஸ்ட்ரிங்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும், n+1 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரிங் கண்டைன் சப்ஸ்ட்ரிங் 1 0. ஸோ 1 0னா இதோட லென்த் வந்து என்னது 2. ஸோ 2+1 வந்து 3. ஸோ 3 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. The minimal DFA that accept nth symbol from left end is fixed, contain n+2 number of states. So nth symbol from left end is fixed அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், the third symbol from left end is 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ nth symbol from left endனால என்னது n+2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து என்னது 3. ஸோ 3+2 வந்து 5. அப்போ நமக்கு வந்து 5 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், த செகண்ட் சிம்பிள் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ nth சிம்பிள் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்னா என்னது n+2. ஸோ அப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து என்னது 2. 2+2 4 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். The minimal DFA that accept nth symbol from right end is fixed, contain 2 to the power n state. So nth symbol from right end na 2 to the power n state, nth symbol from left end na n+2 number of state. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு nth சிம்பிள் ஃப்ரம் ரைட் ஹேண்டுக்கு ஃபைனல் ஸ்டேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 to the power n-1 தான் ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், த தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ nth சிம்பிள் ஃப்ரம் ரைட் ஹேண்ட்னா என்னது 2 to the power n-ன்னு சொன்னேன். அப்போ வந்து 2 to the power n. ஸோ என்னன்றது இங்கே தேர்ட் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது 3. ஸோ அப்போ 2 to the power 3 வந்து என்னது 8. அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் தேவைப்படுது, 8 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் மொத்தம் 8 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபைனல் ஸ்டேட் வந்து என்ன சொன்னேன், 2 to the power n-1ன்னு சொன்னேன். ஸோ அப்போ 2 to the power என்னோட வேல்யூ வந்து என்னது 3. 3-1 வந்து என்னது 2. 2 to the power 2 வந்து என்னது 4. அப்போ நமக்கு வந்து 4 ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபைனல் ஸ்டேட்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் இருக்கிறதுனா ஃபைனல் ஸ்டேட்ஸ். அப்போ Q4 Q5 Q6 Q7 அப்படின்ற 4 ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த செகண்ட் சிம்பிள் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சிம்பிள், ஸோ nth சிம்பிள் ஃப்ரம் ரைட் என்ன அப்படின்னா நமக்கு என்ன 2 to the power n தான் ஃபார்முலா. ஸோ அப்போ 2 to the power 2 வந்து என்னது 4. மொத்தம் நமக்கு 4 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபைனல் ஸ்டேட் வந்து என்னது 2 to the power n-1. ஸோ அப்போ 2 to the power 2-1 வந்து என்னது 2 to the power 1. ஸோ அப்போ நமக்கு 2 ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து
கிடச்சிருக்கு. எவ்ரி எக்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை ஒய். ஸோ எக்ஸ் ஃபாலோட் பை ஒய் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸோட லென்த். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஒய் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா அந்த ஒய்யோட லென்த் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை ஒய்னா எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2. எக்ஸ் ஷுட் நாட் பி ஃபாலோட் பை ஒய் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா எக்ஸோட லென்த்து, ஒய்ன்றது ஒய்யோட லென்த்து. ஸோ எவ்ரி ஏ ஷுட் பி ஃபாலோட் பை பிபின்னு இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை ஒய்ன்னு இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவைப்படும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஏவோட லென்த் வந்து என்னது 1. ஒய் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, பிபி இருக்குது. ஸோ பிபியோட லென்த் வந்து என்னது 2. ஸோ 2 ப்ளஸ் ஃபார்மெட்டில் இருக்க 2 இஸ் ஈக்குவல் டு 5. மொத்தம் நமக்கு 5 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எக்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை ஒய்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 ஸ்டேட்ஸ். எவ்ரி ஏ ஷுட் நாட் ஃபாலோடு பை பிபி. ஸோ எக்ஸ் நாட் ஃபாலோடு பை பி ஒய் அப்படின்னா என்ன ஃபார்மேட், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ இங்கே வந்து ஏவோட லென்த் வந்து என்னது 1, பிபியோட லென்த் வந்து என்னது 2 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. மொத்தம் நமக்கு 4 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எக்ஸ் நாட் ஃபாலோடு பை ஒய் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். லீன் க்ளோஷர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மினிமம் ஸ்டேட் வந்து 1, லீன் ப்ளஸ் மட்டும் இருந்துச்சுன்னா மினிமம் ஸ்டேட் வந்து 2. பார்த்தீங்கன்னா லீன் க்ளோஷர் வந்து எப்சிலான் அக்செப்ட் பண்ணுறதுனால இனிஷியல் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதோடைய மினிமம் ஸ்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ லீன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0லேருந்து தான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ 0 1 0 0 0 1 1 0. அப்போ வந்து 1 அப்போ 0 1 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2 ஸ்டேட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ லீன் ப்ளஸ்க்கு வந்து மினிமமாக 2 ஸ்டேட்ஸ் தேவைப்படும். லீன் க்ளோஷருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டேட் வந்து தேவைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ. ஸோ மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 6 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 6 ஸ்டேட்ஸாக 3 ஸ்டேட்ஸாவோ ஒரு 2 ஸ்டேட்ஸாவோ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, the minimal finite automata for the given finite automata contain always less number of states, may contain less number of states, always more number of states, none of the above. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏனா ஆல்வேஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், மே கண்டெயின் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸா. ஸோ நம்ம மோர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வராது, நன் ஆஃப் தி அபோவும் கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ இது ரெண்டில் தான் இது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 12 ஸ்டேட் இருக்குன்னா அந்த 12 ஸ்டேட் வந்து கம்மியாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதான் வந்து மினிமைசேஷனுடைய மீனிங். ஸோ அப்போ வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்ற காரணத்தினால ஆல்வேஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வராது. ஸோ அப்போ என்ன வரும், மே கண்டெயின் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வரும். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, மே கண்டெயின் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏக்கு வந்து may contain less number of states.